பிரைஸ் தி லார்ட். இந்த ஜான்வரி மாதத்தில் 12ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 9 verse 15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இங்க பவுல், ஆண்டவர் சவுலை பவுலாய் மாற்றின ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டிமனியை தான் இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுல் அப்போஸ்தலன் முதல்ல எப்படி இருந்தார்னா சவுல். அந்த சவுல் எப்படிப்பட்ட சவுலாக இருந்தார்னா, கர்த்தரை ஆராதிக்கிற, இயேசுவை ஆராதிக்கிற எல்லாரையும் துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாக, சபையை துன்பப்படுத்துகிறவனாக, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவங்க, அடித்து அவங்கள சிறைச்சாலையில் கொண்டு போகிறது தான் அவருடைய வேலையாக இருந்துச்சு. தமஸ்குவுக்கும் அவர் அதுக்காக தான் வருகிறார். ஆனால் அங்கே ஒரு தெய்வீகமான ஒரு கர்த்தருடைய சந்திப்பு ஏற்படுகிறது. அதை நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, அப்படிதானே? அந்த இடத்துல அவர் கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொல்லி ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உடனே பவுல் கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? இம்மீடியட்டாக அது வரைக்கும் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, இந்த இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள்லாம் இந்த யெகோவா தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாங்கன்றது தான் அவர் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஹி வாஸ் ஒரு ஜெலஸான ஒரு ஜூயிஷ் பர்சன். அதனால அவர் அப்படி நினைத்தார். ஆனால் உண்மையா இயேசுதான் மேசியா, இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தனக்கு வெளிப்பட்ட உடனே அவருடைய இருதயம் உடைந்தது. அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உனக்கு அது அறிவிக்கப்படும். அப்போ அவர் கண் பார்வை இல்லாதவராய் 3 நாள் காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வீட்டில் போய் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே டைமில் ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசி, அந்த இடத்துல இன்னொரு சீஷன், அனனியான்னு சொல்லி இன்னொரு சீஷன் அந்த இடத்துல ஆண்டவர் அவர்கிடத்துல பேசுகிறார். அந்த அனனியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து நேர் தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தானாகிய சவுல் எனும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆமேன், அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் அடிக்கடி இதை நம்ம பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? கொர்நேலியோனுடைய இதில் கூட நம்ம பார்ப்போம்ல, பேதுரு கொர்நேலியோ கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் பேதுருடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்வார், இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட், இந்த பர்டிகுலர் ஹவுஸுக்கு போ, அங்கே இவன் இருப்பான், அவனை போய் பாரு. ஆண்டவர் அதே மாதிரி சொல்கிறாரு, நீ இந்த தெருவுக்கு போ, இந்த பர்டிகுலர் வீட்டுக்கு போனீன்னா அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ அவன்கிட்ட போகணும். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்ட. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நான் தரிசனம் கொடுத்துருக்கிறேன். என்னன்னா, இப்படி அனனியான்னு ஒருத்தர் வருவாரு, உனக்காக ஜெபம் பண்ணுவாரு, உன் கண்ணு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு, உனக்கு பார்வை கிடைக்கும்னு நான் அவனுக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறேன், அதனால நீ போன்னு சொல்லி அனனியாவிடத்துல ஆண்டவர் பேசுறார். உடனே அனனியா சொல்றாரு, அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. ஆண்டவருக்கு தெரியாததா? ஆனால் அனனியா சொல்றார், ஆண்டவரே அவனா? இந்த சவுல்கிட்டயே என்னை போக சொல்றீங்க? அவன் தான் ஆண்டவரே துன்பப்படுத்துகிறவன், எங்களெல்லாம் ஆண்டவரே அப்பா உங்களை விட்டு பின்வாங்கி போகும்படியாக அநேக அதிகாரத்தோடு வந்திருக்கிறான் ஆண்டவரே இந்த தமஸ்கு பட்டணத்துக்குன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அனனியா சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. ஆண்டவர் அதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லலை. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த பவுல் என்பவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அவன் என்ன செய்வான்?
அவன் ராஜாக்களுக்கு புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஆண்டவர் எவ்வளோ அழகான வெளிப்பாடு, அந்த மினிஸ்ட்ரியை குறித்து ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். chosen vessel of mine. என் நாமத்தை குறித்து அவன் ராஜாக்களுக்கு முன்னால பேசணும், புறஜாதிகளுக்கு முன்னால் அவன் பேசுவான், இஸ்ரவேல் சந்ததிக்கு முன்னால் அவன் பேசுவான் என்பதை கர்த்தர் அந்த இடத்துல அனனியாவுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், அனனியா போய் ஜெபம் பண்றாரு. பவுல் அங்க ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்காக மகா பெரிய ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா இதுல நான் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக பவுல் காணப்பட்டார். இன்னைக்கு ஒருத்தர் நம்மளுக்கு ப்ராஃபஸி பண்ணி உங்க மேல தலையில கை வச்சு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக வைத்திருக்கிறேன்னு சொல்றாருன்னு சொன்னா நம்ம எப்படி யோசிப்போம்? அதை நம்ம அது ஒரு பெரிய மகிமை கனமா நினைப்போம், அப்படிதானே? அப்படியே நம்ம லைஃப் எல்லாம் அப்படியே ஒரு தயவுள்ள லைஃபா இருக்கும். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன ஜெபம்னாலும் கிடைக்கும், அப்படியே ஸ்மூத்தா இருக்கும் லைஃப் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதானே நம்ம நினைப்போம். ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆனால் அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்றால் அநேக பாடுகளை நாம் பட வேண்டும் என்பதும் அதனுடைய கருத்தாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆனால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் பாடுகளும் அதோடு கூட வருகிறது தான் அதனுடைய ரகசியம். அன்னைக்கு அப்போஸ்தல நாட்களில் நீங்கள் இந்த அப்போஸ்தல புஸ்தகத்தை வாசித்தீங்கனாலே தெரியும், அவங்க பாடுகளை அனுபவிப்பதை என்ன செய்தாங்களாம்? பாக்கியமா எண்ணினாங்களாம். ஆண்டவருக்காக அடிபடுறது, ஆண்டவருக்காக சிறைச்சாலைக்கு போறது, ஆண்டவருக்காக மறிக்கிறதை கூட அவங்க பாக்கியமா எண்ணினாங்களாம். இன்னைக்கு இயேசுவுக்காக ஒரு சின்ன வார்த்தையை கூட நம்மளால சகிக்க முடியல, அப்படிதானே? இன்னைக்கு யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா, ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா நான் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம், அப்படியே மனம் துவழ்ந்து போய் விடுகிறோம். அன்னைக்கெல்லாம் எத்தனை அடிகளை வாங்கினாங்க, எத்தனை விதமான நிந்தைகள் அவமானங்களை சகித்தார்களே. இன்னைக்கு நம்மளால ஏன் அதை சகிக்க முடியல? அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உடனே அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம பாட்டு பாடுறோம், நீ சொன்னால் போதும் நான் செய்வேன். ஆனா செய்யறோமா? உண்மையா கேட்கிறேன், நம்ம செய்யறோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் நம்ம கிட்ட பெரிய காரியம்லாம் எதிர்பார்க்கல, ஒரு சின்ன காரியத்தை அவங்கள மன்னிச்சிருன்னு சொல்றாரு. அவங்க கிட்ட நீ அன்பா பழகு, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதை கூட நம்மளால செய்ய முடியலையே. கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்க இன்னைக்கு இந்த 5 மணி ஜெபத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா, உண்மையா சொல்றேன், இந்த குளிரான நேரத்துல ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்கவும் நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் குடும்பத்துல எவ்வளோ பாடு வருதுப்பா, கர்த்தருக்காய் நிற்கிறதுனால என்னுடைய ஆஃபீஸ்ல கூட பிரச்சனை வருது, எவ்வளோ இடத்துல நான் நிறைய காரியங்களை சகிக்க வேண்டியதா இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது, ஆனால் எனக்கு கிடைக்கல. எனக்கு தெரியும் அதனுடைய ரீசன் என்னன்னு. ஆனால் அவங்களுக்காக நான் நிற்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த காலை வேளையில் நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த 2026 ஆண்டுல அநேக ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், சுகம் அப்படியெல்லாம் நிறைய நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில பாடுகளை அனுபவிப்பதற்கு கூட, அப்பா நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என் கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே, அது போதும், என்னோட நீங்கள் இருந்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அவருடைய லைஃப்பை நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப். அவர் ஆர்டினரி பர்சன் கிடையாது. அவரை குறித்து நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ஞானவான். அவர் ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன். அவர் ரொம்ப நல்ல சோஷியல் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு மனிதன். ஆண்டவர் அழைத்த நபர்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, பேதுருவை பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு ஃபிஷர்மேனை ஆண்டவர் கூப்பிடுறாரு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். ஆண்டவருடைய காலிங் பாருங்களேன், எவ்வளோ வித்தியாசம்ல. அந்த பேதுரு படிப்பது தெரியாதவர், அவருக்கு படிக்கவே தெரியல. ஆனால் அவர் ஆண்டவர் இஸ்ரவேல் யூத ஜனங்கள் மத்தியில் உபயோகப்படுத்துகிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் யூத மார்க்கத்தை கற்று தேர்ந்தவர். அவர் கமாலியேலுடைய சீஷன் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் கமாலியேல் அவ்வளோ பெரிய ஒரு குருவாக இருந்தார், ஒரு பைபிள் ஸ்காலர். அவர்கிட்ட படித்து டிசைப்பிளாக வர்றவர் தான் பவுல்.
அப்போ பவுலை வந்து ஆண்டவர் யூத மக்கள் மத்தியில் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஆண்டவர் பார்த்தீங்களா, அவரை புறஜாதிகள் மத்தியில் யூஸ் பண்ணுறாரு, ராஜாக்கள் மத்தியில் யூஸ் பண்ணுறாரு. கர்த்தருடைய அழைப்பை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியறதில்ல. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைகள் இந்த வருடத்தில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. எப்படியாவது கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். இயேசுனுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?